கணிக்கின்ற தேர்தலாகவே இருக்கின்ற காலகட்டம் போய் இடைத்தேர்தல்களிலே ஆளுங்கட்சியே வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாடு நிலவி வருகிறது. சமீப காலமாக தமிழகத்திலே எந்த தேர்தலாக இருந்தாலும் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு கேட்கும் முறைக்கு பதிலாக வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்கும் முறையே நிலவி வருவது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே மக்களுடைய நம்பிக்கை பெற்று படிப்படியாக வலுவான அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது. அதை மேம்படுத்தக்கூடிய அனைத்து சூழல்களிலும் தன்னை மக்கள் பணி இயக்க பணி என்று முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல்களிலே அரசியல் கட்சிகள் போட்டியிடாமல் இருப்பது என்பது புதிதல்ல. இவரையெல்லாம் கருத்தில் கொண்டு நடைபெற இருக்கின்ற தஞ்சாவூர், அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். நடைபெற இருக்கின்ற தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி பேரவைத் தேர்தலிலும் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடப் போவதில்லை என்கிற முடிவை அறிவித்திருக்கிறார் அதன் தலைவர் ஜி.கே. வாசன். எந்த விதத்திலும் போட்டியிடவில்லை, எந்த விதத்திலும் போட்டியிடவில்லை, எந்த விதத்திலும் போட்டியிடவில்லை. இதுதான் அதிகாரப்பூர்வமான அறிக்கை. எல்லா தேர்தலிலும் எப்போதும் கூறுவது போல மனசாட்சிக்கு ஏற்றவாறு வாக்களிப்பார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படின்னா அனைத்து கட்சிக்கு போகாத கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவான கட்சி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை, விவசாய பிரச்சனை, பாசன பிரச்சனை, குடிதண்ணீர் பிரச்சனை, இதற்கு முதல் உரிமை கொடுப்பது தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளுடைய கடமையாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். கர்நாடக அரசு தமிழகத்தை கோர்ட் உத்தரவை மதிக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணி. அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் டெல்டா பகுதி விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு துணை நிற்க வேண்டும். இது கர்நாடக அரசு முறையாக சரியாக செய்கிறது. கோர்ட் உத்தரவுப்படி நியாயமாக கொடுக்கக்கூடிய தண்ணீரை கூட அவர்கள் எதிரும் புதிருமாக இருப்பவர்களெல்லாம் ஓரணியிலே அவ்வப்போது கூட்டம் போட்டு அதை தடுக்கக்கூடிய பலத்தை அவர்கள் பெறுகிறார்கள். நியாயமாக கோர்ட் உத்தரவை அவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை வலியுறுத்துவதற்கு நம்மால் ஒரு சேர முடியவில்லை என்பது நம்முடைய பலத்தை காட்டுகிறதா, பலவீனத்தை காட்டுகிறதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு துணை நிற்கிறதா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இந்த பணியை ஆளுங்கட்சி செய்ய வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து பல மாதங்களாக ஆளுங்கட்சியிடம்
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகள்